வணக்கம் விக்னா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதோட மட்டுமில்லை உங்களோட கமெண்ட்களை எங்களோட வீடியோக்கெல்லாம் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு கடந்த 23/11/2021 ஆண்டு நடைபெற்ற பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் 96வது அவதார தின நிகழ்வில் இடம்பெற்ற கலை நிகழ்வுகளை பதிவு செய்கிறது. இந்த பதிவை தங்களோடு பகிர்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிகளுக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாயிபாக்கு கவிதையாகின்றது. ஆனந்தமே சாய், ஆனந்தமே எண்ணியது. எந்த விதமான உணர்வுகளும் என்னை பாதிப்பதில்லை. சதா சர்வகாலமும் ஆனந்தமாய் வீற்றிருக்கும் சச்சிதானந்தனே நான். அதுவே மனித இயல்பும் கூட. ஆனந்தமாயிருங்கள். பகவானின் இந்த அருள்மொழியை மையமாக கொண்டு அமைகின்றது இந்த கவிதை. சாயிபாக்கு கவிதையாகின்றது. பகவான் உனக்கு பல காலம் சொல்வது இதுதான். பகவான் உனக்கு பல காலம் சொல்வது இதுதான். என் உபதேசத்தில் ஒன்றையேனும் கடைபிடித்தால் போதும், கடை தேறுவாய் நீ. என் உபதேசத்தில் ஒன்றையேனும் கடைபிடித்தால் போதும், கடை தேறுவாய் நீ. பகுத்தறிவு கொண்ட மனிதரின் இயல்பு ஆனந்தமே. பகுத்தறிவு கொண்ட மனிதனின் இயல்பு ஆனந்தமே. அதை உள்ளுக்குள் பொத்தி வைத்துவிட்டு ஒன்றும் இல்லாததற்கெல்லாம் உடைந்து போவது எதற்காகத்தான்? சிக்கல்களுக்குள் சிக்கி சிக்கி விக்கி அழுவதும் வேதனைப்படுவதும் வேலையாய் போனது நாளும் உனக்கு. துக்கத்தை தூர தூரத்திற்கு தூக்கி எறி. உற்றார் தொல்லை, உறவினர் தொல்லை, மற்றோர் தொல்லை, மாற்றார் தொல்லை என்று தொல்லை புராணம் பாடியே தொலைந்து போகிறாய் நீ. தொல்லையை தொல்லையாய் நினைத்தால் தொல்லை இல்லை என்றால் அது வேறொன்றும் இல்லை. கடந்து போகும் மேகங்களே உன் கவலைகள் யாவும். கடவுள் நான் இருக்கையில், உனக்கு காவல் இருக்கையில் அச்சம் எதற்கு, அவலம் எதற்கு, துக்கம் எதற்கு, துயரம் எதற்கு? சின்னதாய் பிரச்சனை எட்டி பார்த்ததும் சிலந்தியாய் வலை பின்னிக் கொள்கிறாய் நீ. சின்னதாய் பிரச்சனை எட்டி பார்த்ததும் சிலந்தியாய் வலை பின்னிக் கொள்கிறாய் நீ. அப்படி என்னதான் நடக்கும்? யார் என்ன செய்வர்? சகித்தல் உனக்கு சற்றேனும் வேண்டும். உன் கர்ம சுமையும் என் கருணையினால் குறையும் மறையும் அறிந்து கொள்வாய் நீ. தினமும் என்னை பிரார்த்தனை செய், சேவைகள் செய், தர்ம காரியங்கள் தவறாமல் செய். என் நன்மை நீ அடைத்தால் உன் கர்ம சுமையும் குறைந்து விலகும். இன்பம் வரும்போது துள்ளாட்டமும், துன்பம் வரும்போது தள்ளாட்டமும் வரலாகாது. இன்பம் வரும்போது துள்ளாட்டமும், துன்பம் வரும்போது தள்ளாட்டமும் வரலாகாது. களிப்பு வரும்போது கொண்டாடாதே, கவலை வரும்போது கண்டுகொள்ளாதே. களிப்பு வரும்போது கொண்டாடாதே, கவலை வரும்போது கண்டுகொள்ளாதே. இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் சமபாவத்தை நீ கொள்வாய் என்றால் சச்சிதானந்தம் உனக்குள் பூக்குமே. இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் சமபாவத்தை நீ கொள்வாய் என்றால் சச்சிதானந்தம் உனக்குள் பூக்குமே. பாதுகாவலனாய் பகவான் இருக்கையில் யார் உன்னை என்ன செய்துவிட முடியும்? பாதுகாவலனாய் பகவான் உனக்கு இருக்கையில் யார் உன்னை என்ன செய்துவிட முடியும்? நீ ரசிக்கவும் சிரிக்கவும் பல பல உண்டு பார்ப்பாய் உலகினில். நீ ரசிக்கவும் சிரிக்கவும் பல பல உண்டு பார்ப்பாய் உலகில். மனம் விட்டு சிரி, உடல் நோய் மனநோய் எல்லாம் தீர்ந்துவிடும். மனம் விட்டு சிரி, உடல் நோய் மனநோய் எல்லாம் தீர்ந்துவிடும். பட்டாம் பூச்சியாய் மனமே பறக்கும். பட்டாம் பூச்சியாய் மனமே பறக்கும். ஆன்மா ஒளியும் அதனால் சிறக்கும். வாழ்க்கை என்பது நாடகம் தானே. நவரசமாய்த்தான் நிகழ்வுகள் இருக்கும். மகிழ்வும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். பக்தர்களின் ஆனந்தமே எனக்கு உணவென்கிறேனே, என்னை பட்டினியிடலாமா நீ? பக்தர்களின் ஆனந்தமே எனக்கு உணவென்கிறேனே, என்னை
என் அன்பும் பரிவும் அனைவரதமும் உன்மேல் பொழிந்தபடி இருக்க ஆனந்தமாயிரு. அதுவே மனித இயல்பும் கூட. அதுவே என் குணம், உன் குணமும் அதுவே ஆகட்டும். ஆனந்தமாயிரு. சாய்ராம். பாலகிராஸ் மாணவி ஆர்த்திக்கு சாய்ராம். குடைந்தெடுத்தோரு அவதாரம் அணியதனை மலை குடைந்தெடுத்தோரு அவதாரம் அணியதனை விலையறியாது இழந்திடல் உமக்கழகோ விலையறியாது இழந்திடல் உமக்கழகோ மனித உருவெடுத்து அவ்வவதாரம் வந்திருந்தோம் மனித உருவெடுத்து அவ்வவதாரம் வந்திருந்தோம் உடனிருந்த போது உணர்ந்தோம் இல்லையென உடனிருந்த போது உணர்ந்தோம் இல்லையென நினைத்து அங்கே கவலைமேற் கவலையது கொள்ளாமல் நினைத்து அங்கே கவலைமேற் கவலையது கொள்ளாமல் பொழுது இருக்கும் போதே வணங்குவோம் வாரி கலியுகசாயியை பொழுது இருக்கும் போதே வணங்குவோம் வாரி கலியுகசாயியை மலையென பொழிகின்ற சுவாமி அன்புதனையே மலையென பொழிகின்ற சுவாமி அன்புதனையே அமுதென ஊட்டுகின்ற சுவாமி அருளுரை எமக்கே அமுதென ஊட்டுகின்ற சுவாமி அருளுரை எமக்கே உரிமையோடு ஏற்றிடுவீர் சாயியவர் தனை உரிமையோடு ஏற்றிடுவீர் சாயியவர் தனை அழைத்திடும் நாமந்தான். பாவில் பிறந்த இந்நாளிலே சுவாமியின் சிறப்புகள் பற்றி சிந்திக்கலாம் என நினைக்கின்றேன். ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்கள் 1926ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி இவ்வுலகில் எம்மை காக்க திரு அவதாரம் செய்தார். சத்ய நாராயண விரதமிருந்து ஈஸ்வர அம்மா இவரை பெற்றெடுத்ததால் இவருக்கு சத்ய நாராயணன் என பெயர் சூட்ட மகிழ்ந்தனர். ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்கள் ஒரு இந்திய ஆன்மீக குருவாக போற்றப்பட்டவராவர். இவரின் ஆன்மீக பெற்றில் ஈடுபாடு கொண்ட பக்தர்கள் இவரை கடவுளின் அவதாரமாகவே கருதினர். இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தன்னுடைய நிறுவனங்களின் மூலம் ஏராளமான இலவச கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் மூலம் சேவைகள் புரிந்து வந்தார். இவரின் பெயர் சுமார் 1200க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகின்றது. இந்தியாவின் முன்னணி ஆன்மீக தலைவர்களுள் ஒருவராக போற்றப்படும் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை நோக்குகின்ற போது புட்டபர்த்தியில் ஒரு பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அவர் தனது இளம் வயதிலேயே பக்தி மார்க்கம் சார்ந்த இசை, நாடகம், நடனம் மற்றும் கலை எழுதுதல் போன்றவற்றில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். தனது நண்பர்கள் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் உடனே அதை வரவழைத்து தனது நண்பர்களுக்கு கொடுப்பார். இதனாலே அவரை சுற்றி அவரின் நண்பர்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் தனது வீட்டில் இருந்தவர்களின் முன் கையில் கற்கண்டை வரவழைத்து காண்பித்தார். இதனால் அவருடைய தந்தை அவரை கண்டித்தார். ஆனால் அவர் நான் தான் சாய்பாபா என்றும் சீரடி சாய்பாபாவின் மறுஜென்மம் என்றும் கூறினார். இச்சந்தர்ப்பத்தில் இருந்தே சுவாமி எல்லோருக்கும் குருவாக தனது சேவையை தொடர்ந்தார். உலக மக்களின் குருவாக திகழ்ந்த பாபா இலவச குடிநீர், இலவச மருத்துவமனை, இலவச கல்வி போன்ற ஆன்மீக சேவையின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த நீங்களும் எல்லா மக்களிலும் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்று எம்மை நல்வழிப்படுத்தினார். மக்கள் சேவையே மகேசன் சேவை என எமக்கு உணர்த்திய ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் பிறந்த தின இந்நாளிலே நான் அவரை போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.